அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம், புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் மட்டும் எடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கலைச்சொல் பேரகராதி. அதுல இருந்தா நம்மளுக்கு குரூப் 2 குரூப் 4க்கான கலைச்சொற்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி படிக்கிறோம், அதாவது ஃபுல்லா படிக்கிறதை தாண்டி அதுல சில முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சா போதும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நல்ல விதமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நல்ல விதமா நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்னைய நான் நம்புறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு வீக்குக்கும் மேக்ஸிமம் 2 வீடியோஸ் எனஃப். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாமுக்குள்ள எல்லா கலைச்சொற்களையும் பார்த்து முடிச்சிடலாம். ஜஸ்ட் டெய்லி நான் போற கலைச்சொற்களை ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தா கூட போதும். ஓகேவா? ஸோ அதை நம்ம மைண்ட் கொஞ்சம் ஸ்டோர் ஆயிடும். அந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு அந்த தாட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி கலைச்சொற்கள் கேட்டாலுமே கூட நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டான கலைச்சொற்கள் ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்க கலைச்சொல் சிறப்பு தமிழ் எல்லாமே படிச்சிருவாங்க. பட் அவுட் சோர்ஸுக்கு எவ்வளவு பெரிய கடல். ஓகேவா? எவ்வளவு படிக்கிறது கலைச்சொற்கள். ஸோ அவ்வளோ டஃப்பான ஒரு 10-15 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுல மேக்சிமம் ஆச்சு ஒரு ஹை லெவல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் செஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லா இருங்க, நம்மளால கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போறோம். செகண்ட் 100 கலைச்சொற்கள். ஓகேவா? பார்ட் 1 பார்க்காதவங்க ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுல சில முக்கியமான கலைச்சொற்கள் நான் இடையிலே சொல்லுவேன், அதையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கலைச்சொற்கள் பாருங்க. கலைச்சொற்கள் புவியியல் சம்பந்தமா பார்க்க போறோம். பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெசைட் அப்படின்னா எரிமலை பாறை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருக்கணும். ஓகேவா? டெசைட் அப்படின்னா எரிமலை பாறை அப்படின்னு அர்த்தம். டேடர் அப்படின்னா கங்கை பள்ளத்தாக்கு காற்று. ஸோ கங்கை சமவெளி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த சமவெளியில் இருக்கக்கூடிய காற்று எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா DADUR டேடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்க கூட சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது ஆற்றோட நேம் கொடுத்து மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கலைச்சொற்கள் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து டிகே அப்படின்னா கடலை சிதைவு அப்படின்னு அர்த்தம். டீகாம்போசிஷன் அப்படின்னா வேதிப்பிறகை. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பைக் தனித்தனியா பார்ட்டா பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் டீகாம்போசிஷன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ கெமிக்கல்ல மிகப்பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டை 2-3 காம்பவுண்டா டிவைட் பண்றதுதான் டீகாம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து டெக்ளைனேஷன் அப்படின்னா சரிவு கோணம் அப்படின்னு அர்த்தம். டெஃப்ளேஷன் அப்படின்னா தூற்றுதல். ஓகேவா? ஸோ அடுத்து டெஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னா விலகு கோணம். டீபொசிஷன் அப்படின்னா படிதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபார்மேஷன் அப்படின்னா உருக்குலைவு அப்படின்னு அர்த்தம். ட்ரிஃப்ட் வீடு அப்படின்னா மிதவை பாசி. ஓகேவா? ட்ரிஃப்ட் வீடு அப்படின்னா மிதவை பாசி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 21வது கலைச்சொற்கள், அதாவது 11வது கலைச்சொற்கள் ட்ரைசில் அப்படின்னா தூரல். ஓகேவா? ஸோ இதையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கலைச்சொற்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய கலைச்சொற்கள் கேட்க மாட்டாங்க. சின்ன சின்னதை கொடுத்துட்டு அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையெல்லாம் புதுசா இருக்கு பாருங்க. ட்ரைசில் அப்படின்னா தூரல் அப்படின்னு அர்த்தம். மேபி இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கான ஈஸியா இருக்கலாம். ஸோ தமிழ் மீடியம் படிச்சவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டிராஃப்ட் அப்படின்னா வறட்சி அப்படின்னு அர்த்தம். ட்ரவுண்ட் காஸ்ட் அப்படின்னா மூழ்கிய கடற்கரை. ஓகேவா? மூழ்கிய கடற்கரை எப்படி நம்ம சொல்றோம்? ட்ரவுண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டெவ் அப்படின்னா பனி நீர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கலைச்சொற்களை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெவ் அப்படின்னா பனி நீர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து டஸ்ட் ஹரிசான் அப்படின்னா தூசு அடிவானம். ஓகேவா? டஸ்ட் ஹரிசான் அப்படின்னா தூசு அடிவானம் அப்படின்னு அர்த்தம். டஸ்ட் டெவில் அப்படின்னா தூசு சுழற்காற்று. ஓகேவா? டஸ்ட் டெவில் அப்படின்னா தூசு சுழற்காற்று அப்படின்னு அர்த்தம். டைனமிக் மெட்டீரியாலஜி அப்படின்னா இயக்க வானிலை இயல். கண்டிப்பா இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓரலாஜி அப்படின்னா மலையியல், ஆர்னிதாலஜினா என்ன. ஸோ இதெல்லாம் LOGA. இப்போ பயாலஜி அப்படின்னா உயிரியல் சம்பந்தமா படிக்கிறோம். சுவாலஜி அப்படின்னா விலங்கியல். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்கிறத வச்சு கூட நம்ம கிட்ட கொஸ்டினா ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைனமிக் மெட்டீரியாலஜி அப்படின்னா இயக்க வானிலை இயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து டைனமிக் சைக்ளோன் அப்படின்னா ஆற்றல் மிகு சூறாவளி. ஓகே, ஏர்ஃபோன் அப்படின்னா 2 நேம் இருக்கு, கேள் கருவி மற்றும் காதொலி கருவி. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்காலஜி அப்படின்னா உயிர் சூழலியல். ஓகேவா? சொன்னா எக்காலஜி அப்படின்னா உயிர் சூழலியல். அந்த எப்பெல்லாம் அந்த LOGO அது GY முடியுதோ அது எல்லாத்தையுமே தனியா நீங்க வீடியோ பாக்குறப்ப எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து 21வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். எக்யூமீன் அப்படின்னா மக்கள் வாழ் பகுதி. எடாபிக் ஃபேக்டர் அப்படின்னா மண்ணிலை காரணி. எட்ஜ் வேவ் அப்படின்னா வலிப்பு அலை. ஓகேவா? எட்ஜ் வேவ் அப்படின்னா வலிப்பு அலை அப்படின்னு அர்த்தம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பயனுறு தகைவு. ஓகேவா? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பயனுறு தகைவு. எஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா வடிகால் ஓடை. ஓகேவா? எஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா வடிகால் ஓடை அப்படின்னு அர்த்தம்.
எலூவியம் அப்படின்னா பாறை சிதவு சரளை. ஓகேவா? ஸோ பாறை சிதவு சரளையை நம்ம எலூவியம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எமானேஷன் அப்படின்னா வெளிப்படுதல். எம்பேக்மெண்ட்ஸ் அப்படின்னா அணைக்கரைகள். ஓகேவா? ஸோ எம்பேங்க்மெண்ட்ஸ் அப்படின்னா அணைக்கரைகள் அப்படின்னு அர்த்தம். எம்பேடு மவுண்டைன் அப்படின்னா விரிகுடா மலை. ஓகேவா? ஸோ எம்பேடு மவுண்டைன் இதையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மவுண்டைன் வச்சு எடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, எம்பேடு அப்படின்னா விரிகுடா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வார்த்தை தெரிஞ்சா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து எம் பவுச்சர் அப்படின்னா ஆற்று முகப்பு. ஓகேவா? எம் பவுச்சர் அப்படின்னா ஆற்று முகப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த இது பார்க்கலாம். அடுத்து 31வது கலைச்சொற்கள். எண்டமிக் அப்படின்னா நிலத்திணை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எண்டமிக் அப்படின்னா நிலத்திணை அப்படின்னு அர்த்தம். எபிகிளாஸ்டிக் அப்படின்னா வண்டல் படிவு திட்டு. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மண்ணோட நேமை வந்து மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, எபிகிளாஸ்டிக் அப்படின்னா வண்டல் படிவு திட்டு. ஓகே, எபிடெர்மிஸ் அப்படின்னா மேற்தோல் அப்படின்னு அர்த்தம். எபிசோன் அப்படின்னா வெளிமண்டலம். ஓகேவா? ஸோ எபிசோன் அப்படின்னா வெளிமண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவேட்டர் அப்படின்னா நில நடுவரை. ஓகே, ஈக்குவேட்டர் அப்படின்னா நில நடுவரை. எரோஷன் அப்படின்னா அரிமானம். ஸோ எரோஷன் நடந்திருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து எராடியேஷன் அப்படின்னா புவியியல் வீச்சு அப்படின்னு அர்த்தம். எராட்டிக் அப்படின்னா தாறுமாறான பாறைகள். ஓகேவா? தாறுமாறான பாறைகள். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா வெடித்தல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடிபொருள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளோ அப்படின்ற வார்த்தை வந்தாலே வெடி அப்படின்ட்டு ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 41வது கலைச்சொற்கள். எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ஆராய்ச்சி. எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா மறைவு. ஃபால் இன் அப்படின்னா தாழ் நிலக்கோடு. ஓகேவா? ஃபால் லைன் அப்படின்னா தாழ் நிலக்கோடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபேன் அப்படின்னா கூம்பு வடிவ பாறை. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஜஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ஓகே, ஃபெல்சைட் அப்படின்னா அயர் அணர் பாறை. ஓகேவா? ஃபெல்சைட் அப்படின்னா அயர் அணர் பாறை. ஓகே, ஃபீல்டு அப்படின்னா 3 வார்த்தைகள் வருது. புனல், களம், வயல். இந்த மூணுமே வந்து ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு வயல்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃபீல்டு ஃபோக்கஸ் அப்படின்னா புலக்குவியம். ஓகே, ஃபெரோ கிரியேட் அப்படின்னா சரளை திரள். ஓகேவா? ஃபெரோ கிரியேட் அப்படின்னா சரளை திரள். ஓகே, அடுத்து ஃபிஷர்ஸ் அப்படின்னா விரிசல். FISSURES இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். விரிசல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிராக்னாலும் விரிசல் வரும். ஸோ இந்த மாதிரி சம் டிஃபரெண்ட் வேர்டு வந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கான ஆன்சர் வந்து விரிசல். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிளான் அப்படின்னா ஸ்காட்லாந்து நிலப்புயல். அதாவது FLAN இதுக்கான பேர் வந்து எந்த நாட்டோட சேர்ந்துன்னு கேட்க மாத்தி கொடுத்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஃபிளான் அப்படின்னா ஸ்காட்லாந்து நிலத்தோட புயலை தான் இந்த FLAN அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஃபிளான் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 51வது கலைச்சொற்கள். ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா மிதப்பு அல்லது மிதத்தல். ஓகேவா? ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா மிதப்பு அல்லது மிதத்தல் ரெண்டுமே வரும். அடுத்து ஃப்ளோ டயர்ட் அப்படின்னா ஓத பாய்ச்சல். ஃப்ளோ டயர்ட் அப்படின்னா ஓத பாய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபாக் ஸ்கேல் அப்படின்னா பனிமூட்ட தொடுதுறை. ஃபாக் ஸ்கேல், ஃபாக்னாலே புகை அப்படின்னு தெரியும். ஸோ நீங்க ஒரு அடர் பனிக்குள்ள போனாலும் அதுவுமே ஒரு புகை மாதிரி தான் காட்சி அளிக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ஃபாக் ஸ்கேல் அப்படின்னா பனிமூட்ட தொடுதுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து ஃபூதில்ஸ் அப்படின்னா மலை அடிவார குன்றுகள். ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஃபூதில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஃப்ராக்சர் சூன் அப்படின்னா முறிவு மண்டலம். அதாவது ஃப்ராக்சர் சூர், ஃப்ராக்சர் அப்படின்னாலே முறிவு தானே, ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை ஃப்ராக்சர் சூன் அப்படின்னா முறிவு மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மண்டலம் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ராக்டஸ் அப்படின்னா ஒழுங்கற்ற சிறுமேக கூட்டம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃப்ராக்டஸ் அப்படின்னா ஒழுங்கற்ற சிறுமேக கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா துண்டங்கள். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா துண்டங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ வேவ் அப்படின்னா இயல் அலை. ஃப்ரீ வேவ் அப்படின்னா இயல் அலை அப்படின்னு அர்த்தம். ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். FROST ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி அப்படின்னு அர்த்தம். ஃபுட்பால் அப்படின்னா பில வடிவு பாறை. ஃபுட்பால் அப்படின்னா பில வடிவு பாறை. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே உங்களுக்கு முக்கியமான வார்த்தையை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து 61வது கலைச்சொற்கள். ஃபெதர் ஜாயிண்ட் அப்படின்னா இறகு வடிவ அமைப்பு. ஃபெதர் ஜாயிண்ட் அப்படின்னா இறகு வடிவ அமைப்பு. ஃபெல்சிக் மினரல்ஸ் அப்படின்னா வெளிர் நிற கனிமங்கள். ஃபெல்சிக் மினரல்ஸ் அப்படின்னா வெளிர் நிற கனிமங்கள். ஃபோர்ஸ்டு வேவ் அப்படின்னா முடுக்கிய அலை. ஃபோர்ஸ்டு வேவ் மீன்ஸ் முடுக்கிய அலை. ஃபவுண்டர் அப்படின்னா நீரடி மூழ்குதல். ஃபவுண்டர் அப்படின்னா நீரடி மூழ்குதல். ஓகேவா? அடுத்து ஃபியூசைன் அப்படின்னா கனிமக்கரி. ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ கனிமம் பதிலாக கரிமக்கரின்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்போ ஃபியூசன் அப்படின்னா
கனிமக்கரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேல் அப்படின்னா கடுங்காற்று. இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து கேலரி அப்படின்னா நிலைவர தலைவலி. அதாவது கேலரி அப்படின்னா நம்ம போன்ல இருக்க கேலரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க புவியியல் சம்பந்தமா. ஸோ கேலரி அப்படின்னா நிலவரை தலைவலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து தளம்னா நம்ம ஃப்ளோர் இருக்கு இல்லையா, தளம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதான் சொல்றாங்க. கேங்கிள் மினரல்ஸ் அப்படின்னா கழிவு கனிமங்கள். ஸோ கேங்கிள் மினரல்ஸ் அப்படின்னா கழிவு கனிமங்கள். கார்பின் அப்படின்னா தென்மேற்கு பிரெஞ்சு தென்றல். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தென்மேற்கு இந்திய தென்றல் அந்த மாதிரி ஏதாவது மாத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து மாத்தி போட சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தை சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. ஸோ கார்பின் அப்படின்னா தென்மேற்கு பிரெஞ்சு தென்றல். தென்றல் மீன்ஸ் காற்று. அதான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஃப்ரீசிங் நியூக்ளியஸ் அப்படின்னா உறைமை கரு. ஃப்ரீசிங் நியூக்ளியஸ் அப்படின்னா உறைமை கரு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து 71வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். 71வது கலைச்சொற்கள் கேலட்டினஸ் அப்படின்னா ஊன் பகை தன்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அடுத்து ஜெமாலஜி அருமணியியல். ஜெமு மீன்ஸ் அந்த ஜெம்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதை நம்ம படிக்கிற படிப்புக்கான பெயர் வந்து ஜெமாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான தூய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா இந்த அருமணியியல் அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அருமணி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தமிழ் நம்ம டீப்பா படிச்சிருந்தா ஒரு சில வார்த்தையை வச்சு நம்ம எடுத்துட முடியும். பட் இந்த மாதிரி கலைச்சொல் சம்பந்தமா கேட்கிறப்போ நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜிஒய் அந்த படிக்கிற சம்பந்தமா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து 73வது கலைச்சொற்கள் ஜெனிரா அப்படின்னா இனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஜென்ஸ் அப்படி அதாவது ஜீனஸ் அப்படின்னா பேரினம். ஜீனஸ் அதாவது ஜீன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதான் நம்ம சொல்றேன். பேரினம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா புவி வேதியியல். ஓகேவா? ஸோ இதுவுமே கொஞ்சம் புவியியல் சம்பந்தமா படிக்கிறனால ஸோ ஜியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா புவி வேதியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து ஜியோகிராட்டிக் அப்படின்னா கண்டம் வளர் கிளர்ச்சி. ஜியோகிராட்டிக் அப்படின்னா கண்டம் வளர் கிளர்ச்சி. ஓகே. ஸோ அடுத்து ஜியாய்டு அப்படின்னா புவியுரு வடிவம். ஸோ ஜியாய்டு அப்படின்னா வடிவம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அது கொடுத்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஜியாய்டு அப்படின்றது புவியுரு வடிவம். ஓகேவா? ஜியாய்டு வடிவம் சொல்லுவாங்க நம்ம புவியவே வந்து. ஸோ அதுதான் அதுக்கான தமிழ் சொல் தான் இந்த புவியுரு வடிவம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து ஜியாலஜி அப்படின்னா புவியியல். நம்ம சுவாலஜி கிடையாது, ஜியாலஜி. ஜியாலஜி அப்படின்னா புவியியல். ஜியாகிரபி நம்ம படிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதே இது புவியியல், உயிரியல் அந்த மாதிரி வருது. இயல் முடியுது பாத்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் எல்ஓஜி ஆட் பண்ணி தான் பேசுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ ஜியாலஜி அப்படின்னா புவியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம் அப்படின்னா புவிகாந்த புயல். இந்த ஸ்ட்ரோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே பாருங்க ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம் அப்படின்னா புவிகாந்த புயல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து ஜியோஸ்பியர் அப்படின்னா புவிக்கோளம். ஓகேவா? ஸ்பியர்னாலே தெரியும் கோலம் ஷேப் அப்படின்னு ஈஸியாக நம்ம எடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ 81வது கலைச்சொற்கள் ஜியோஸ்ட்ரோபிக் அப்படின்னா புவி சுழற்சி சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஜியோஸ்ட்ரோபிக் அப்படின்னா புவி சுழற்சி சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஜியோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா புவி புள்ளியல். ஸ்டாட்டிக்ஸ்னாலே புள்ளியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜியோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா புவி சார்ந்த புள்ளியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கார்பி அப்படின்னா மொரோக்கோவின் மேற்கு காற்று. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த கார்பி அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாடு சம்மந்தப்பட்டு வருது. ஸோ அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மொரோக்காவின் மேற்கு காற்றை தான் நம்ம கார்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து கில் அப்படின்னா செவுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாசியல் பனியாறு எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பா அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. இந்த கிளாசியல் பனியாறு அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. ஸோ பார்த்துக்கோங்க இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்களா. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த இதை நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த புக்ல நம்ம ஓரளவுக்கு டீப்பா படிச்சுட்டு போவோம். நம்ம எக்ஸாம்ல வரும் நம்புவோம். ஸோ வந்தாலும் ஓகே, வரலனாலும் நம்ம படிச்சு வச்சு அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு குரூப் 2 குரூப் 4 லாஸ்ட் டைம் நடந்த 2 எக்ஸாம்லயுமே வந்து இந்த பர்டிகுலர் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. கலைச்சொற்கள் பேர் அகராதி மொத்தம் 14 வால்யூம் இருக்கு. அதுல முக்கியமான டாபிக் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி படிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த கிளாசியல் பனியாறு புரியுதா? ஸோ இங்க இருந்தா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கிளாசியல் பிரேசன் அப்படின்னா பனியாற்று தேய்வு. கிளாசியல் அப்ரேஷன் அப்படின்னா பனியாற்று தேய்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிளாசிங் அப்படின்னா வலுவழுப்பான தளம். ஸோ கிளாசிங் அப்படின்னா வலுவழுப்பான தளம். கிளாகான் அப்படின்னா கடல் பனிக்கட்டி. ஜிஎல்ஏ கிளக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கடல் பனிக்கட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து கிளாஸ் ஓல் அப்படின்னா பளிங்கு கம்பளி இலை. கிளாஸ் ஓல் அப்படின்னா பளிங்கு கம்பளி இலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிளாசியாலஜி அப்படின்னா பனியாற்றியல். ஸோ கிளாசியல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பனின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்னா கிளாசியாலஜி அப்படின்னா பனியாற்றியல். ஸோ அது சம்பந்தமா படிக்கிற
பாடப்பிரிவுக்கு பெயர் தான் இந்த கிளாசியாலஜி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நிறைய வார்த்தை இதுலேயே நான் வந்து LOGY வச்சு நிறைய இது கேட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் கூட எடுத்து செப்பரேட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 91வது கொஸ்டின். க்ளூம் அப்படின்னா இருண்ட பகல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது பகல்னு மாத்திக்கோங்க. க்ளூம் அப்படின்னா இருண்ட பகல் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கிளைமேட் பகலாவும் இல்லாம இருளாவும் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தான் வந்து க்ளூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து குளோபல் சி அப்படின்னா புவிக்கோள கடல். குளோபல் சி அப்படின்னா புவிக்கோள கடல். கிளசைட் அப்படின்னா புதைப்படிவ பிசின். ஓகேவா? கிளசைட் அப்படின்னா புதைப்படிவ பிசின் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிராடேஷன் அப்படின்னா நிலமட்டம் சமமாக்கல். கிராடேஷன் அப்படின்னா நிலமட்டம் சமமாக்கல் அப்படின்னு அர்த்தம். கிராடியன்ட் அப்படின்னா சரிமானம். ஸோ இந்த வார்த்தையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சரிமானம் அப்படின்னா நம்ம ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிராடியன்ட் அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து கிராவிமீட்டர் அப்படின்னா ஈர்ப்பு முடுக்க அளவி. கிராவிமீட்டர் மீன்ஸ் ஈர்ப்பு முடுக்க அளவி. கிராவிட்டி ஈர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்து கிராஸ்லேண்ட் அப்படின்னா புல்வெளி. ஓகேவா? ஸோ வேலி அப்படின்னா சமவெளி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கிராஸ்லேண்ட் அப்படின்னா புல்வெளி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிராவல் அப்படின்னா சரளைக்கல். ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவல் அப்படின்னா சரளைக்கல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிரேசில் அச்சர் அப்படின்னா மெழுகு மிளிர்வு. அந்த மெழுகு மிளிர்வு பாத்தீங்களா? ஸோ அதுக்கான வார்த்தை தான் கிராசில் அச்சர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிராவிட்டி மீட்டர், அந்த வார்த்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. GRA வரும். கிராவிட்டி மீட்டர் அது கொஞ்சம் மாத்தி டைப் பண்ணிட்டேன். கிராவிட்டி மீட்டர் அப்படின்னா புவியீர்ப்பு மானி. ஓகேவா? ஸோ கிராவிட்டி அந்த வார்த்தையை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இந்த கிராவி அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சம் டைப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கிராவிட்டி மீட்டர் அப்படிங்கிறது புவியீர்ப்பு மானி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 கலைச்சொற்கள் பார்த்துட்டோம் பார்ட் 2ல. ஸோ நம்ம ஆல்ரெடி 100 பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 200 கலைச்சொற்கள். இன்னும் ஒரு 8 வீடியோ நான் கொடுக்குறேன். மொத்தம் 1000 கலைச்சொற்கள். இந்த மாதிரி ஜஸ்ட் கேட்டாலே போதுமான அளவு. நம்ம நிறைய மக்கப் போட்டுக்கிட்டு முட்டி முட்டி படிக்கிறத தாண்டி இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. இதே ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் அப்படின்னா எபிடெர்மிஸ், எபிசோன், ஜெமாலஜி, ஜெனீரா, ஃபோர்ஸ்டு வேவ், இந்த 5க்கும் என்ன வரும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்களுக்காக கண்டிப்பா இவ்வளவு தூரம் நான் ரிஸ்க் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த 5க்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்க்காதவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு பார்ட் 1 100 கலைச்சொற்கள் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் பஸ்ல போறப்போ, எப்பெல்லாம் நீங்க வெளியே ஃப்ரீயா இருக்கீங்களோ, சும்மா நீங்க நார்மலா ஷார்ட்ஸ் வீடியோஸ் பாக்குற மத்த தேவையில்லாத பாக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீடியோஸை, என்னோட வீடியோஸ்னு இல்லை, சப்ஜெக்ட் சம்பந்தமான வீடியோஸ் நீங்க பார்த்தாலே போதுமான அளவு. ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சப்ஜெக்ட்ல வந்து டைம் ஒதுக்கி படிங்க. ஓகேவா? அது ஏன்னா எக்ஸாம் வந்து 10 மாசம் இருக்குன்னு நினைப்போம், 10 மாசம் டப்புன்னு போயிடும். ஓகேவா? எக்ஸாம் வந்து திரும்பி பார்த்தா முன்னாடி வந்து நிற்கும். நம்ம சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணிருக்க மாட்டோம். பட் டைம் நம்மளுக்கு இருக்கு. நம்ம எவ்வளோக்கு டைமை ஒதுக்கி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் மற்றவங்களை தாண்டி முன்னாடி போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ நீங்க மற்றவங்களோட நீங்க அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட நீங்க அதிகமான எஃபர்ட் போடணும். இப்போ ஒருத்தவங்க 100% போடுறாங்க அப்படின்னா நீங்க 150% எஃபர்ட் போடணும். அவங்க 150 போட்டா நீங்க 200% எஃபர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் போட்டி இருக்கணும். மனம் தளராம படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பாஸ் பண்றது பெரிய மலை இல்லை. கன்சிஸ்டன்சியா படிங்க, தொடர்ச்சியா படிங்க. மனம் தளராம உங்க நம்பிக்கையை மட்டும் விடாம படிங்க. அதே போதுமான அளவு. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா வெற்றியாளரா மாறுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ வந்து தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.